ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டி என்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மரபுத்தொடர் அகர வரிசை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 5வது வீடியோ. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரபுத்தொடர் அகர வரிசை அப்படிங்கிற புக்ல இது வந்து 4வது பேஜா இருக்கும். இதுல வந்து மொத்தமா 45 வார்த்தைகள் இருக்கும். ஓகேவா? ஸோ 45 சொற்கள் இருக்கும். அந்த சொற்களுக்கான அதாவது பொருள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எப்பயும் போலதான் கொஸ்டின் இருக்கும். நீங்க வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கு, பார்த்த உடனே இதுவா கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த மாதிரி எல்லாம் அதை வந்து யோசிச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா எப்படியும் இப்ப உங்களுக்கு எதுவுமே கிடையாது, பட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எப்படியும் 4 ஆப்ஷன் சொல்லையா தர்றாங்க இல்லையா? அந்த 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த 4ல எப்படி நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இதுக்கு இதுவா இருக்கலாம், அதுக்கு அதுவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா நீங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். அந்த 4ல இருந்து ஒண்ணு ஈஸியா பிக் பண்ண முடியும். எப்பயுமே ஆப்ஷன் ஒமிட் பண்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு இது ஆன்சரா இருக்காது அப்படிங்கறத ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 போச்சு அப்படின்னா மீதி இருக்க 2ல நீங்க ஈஸியா சூஸ் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? சோ இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க, இளநா கடித்தல். இளநா கடித்தல், நாக்க கடிச்சுக்கிறதா? இப்ப ஒண்ணு இல்ல, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கும்போது இப்ப ஏதாவது பேசிட்டு இருக்கோம், நம்ம அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம பேசிட்டோம் அப்படின்னா அப்படின்னு நாக்கு கடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி உடன்படாதது போர் காட்டுதல். அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம நம்மளையும் மீறி நம்ம டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் வைங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நாக்கு கடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி. சோ உடன்படாதது போல் காட்டுதல். இளிச்சவாய் பட்டம். இளிச்சவாய் பட்டம் அப்படின்றது ஏமாளியா இருக்கிறது. ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் தான் இளிச்சவாய் பட்டம். இனிப்பு காட்டுதல். இனிப்பு காட்டுறதா? ஒரு சில பேர் வந்து நாக்கில் தேன் தடவுன மாதிரி சர்க்கரையாட்டம் பேசுவாங்க, ஆனால் பின்னாடி ஃபுல்லும் இதாக இருக்கும். அவா உண்டாக்குதல். ஆசையை உண்டாக்குறது. இந்த இதுல வர்ற மாதிரி சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டையில வர்ற மாதிரி. ஓகே. அடுத்து இன்னார் இனியார். இன்னார் இனியார். இன்னார் அப்படின்னா கஷ்டம், இன்மை, இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இனியார் அப்படின்னா இனியார் அப்படின்றது நல்லது, கெட்டது, நல்லது. இன்னார் இனியார்னா நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி. அப்ப இன்னார்னா என்ன வரும்? பகைவர் அப்படின்னு வரும். அப்ப பகைவரும் நண்பரும். ஏன்னா இன்னார் இனியார், இனியார் தான் நண்பர், இன்னார் அப்படிங்கிறது பகைவர். அப்ப முதல்ல பகைவர், 2வது நண்பர். சோ பகைவரும் நண்பர். இனியார், இன்னார் இனியார். இப்ப இன்னார் அப்படின்றது பகைவர், இனியார் அப்படின்றது நண்பர். அடுத்து பாருங்க, இன்னார் இணையார். இந்த இடத்துல இனியார் இணையார். சோ அது மட்டும் மாத்தி வரும், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. பாருங்க, இன்னார் இணையார். இன்னார் இணையார் அப்படின்னா கெட்டவங்க வந்து இணைய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுல இத்தன்மை உடையவர். ஓகே ஓகே ஓகே. இன்னார் இணையார் அப்படிங்கிறவர் இத்தன்மை உடையவர் அப்படிங்கிற. பாம்பின் கால் பாம்பரியும். அந்த மாதிரி. கெட்டவனை யாருக்கு தெரியும்? கெட்டவனுக்கு தான் தெரியும். ஓகேவா? மூஞ்ச பார்த்தாவே தெரியுது அப்படின்னா அவனும் அந்த மாதிரி இருப்பான், அப்பதான் தெரியும். அப்ப என்ன சொல்றது, இந்த பாம்பின் கால் பாம்பரின்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னார் இணையார். ஈ ஆடவில்லை. ஈ ஆடவில்லை, மூஞ்சில ஈ ஆடலன்னு சொல்லுவோம். எதற்கு ஈ ஆடல? ஏதோ கவலை, மிகுந்த கவலையா. ஓகே. இப்படி கை வச்சுட்டு இருந்தோம்னா ஏன் கப்பல் கவுந்து போச்சா அப்படிமோ, ரொம்ப மூஞ்சில ஈ ஆடலை அப்படிம்பாங்க. அடுத்து ஈட்டுக்கீடு. ஈட்டுக்கு ஈடு. ஈட்டுக்கு ஈடு. ஈடுன்னா ஈடு செய்யறது. நம்ம ஏதோ இது பண்ணோம்னா அதுக்கு ஏதோ அந்த சரி கட்டுறது. சரி கட்டுறது. ஈட்டுக்கீடுனா சரிக்கு சரி. ஓகே. ஏதோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நட்டத்தொகை மாதிரி நம்ம ஏதோ கொடுக்குறோம், அதை அந்த பிரச்சனையை சரி பண்றோம் அப்படின்னா ஈடா கொடுக்குறோம். அதுக்கு ஈடு இது அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. ஈடு கட்டுதல்.
ஈட்டுக்கீடுனா சரிக்கு சரி. ஈடு கட்டுதல். ஈடு கட்டுதல் அப்படின்னா ஈடு கட்டுறது அதேதானே? அதேதான். பிணை கொடுத்தல். ஓகே. ஒரு பொருளை டேமேஜ் பண்ணிட்டோம், அந்த பொருளுக்கு பதிலா பணத்தை கொடுத்து நம்ம ஈடு கட்டிடுறது. சரி பண்ணிடுறது. அதுக்கு சரியா நம்ம வந்து சரிக்கு சரி பண்ணிடுறது. ஈடேறுதல். ஈடேறுதல் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறது. உய்வடைதல். எண்ணங்கள் நிறைவேறத உய்வடைதல் அப்படின்னு சொல்லி எண்ணியதெல்லாம் ஈடேற அப்படின்ற வாழ்த்துறோம் இல்லையா? அடுத்து ஈரொட்டு. ஈர் ஒட்டு. ஈர் ஒட்டு. ஒட்டு ஈரோட்டுனா வந்து ஒட்டுறதா இல்ல ஒட்டாம இருக்கிறதா? ஒட்டாம இருக்கிறது. உறுதியின்மை, இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையாமை, அந்த உறுதியா இல்லாம இருக்கிறது தான் ஈரோட்டு. இந்த அண்டி இருக்கலாம், அந்த அண்டி மதில் மேல் பூனை மாதிரி. அதாவது 2 டைப் டிசிஷனும் எடுத்து வச்சிருவோம். இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு டைலமாலேயே இருக்கிறது. இதுவா அதுவா, இதுவா அதுவா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உறுதி இல்லாம இருக்கிறது. அதுதான் ஈரோட்டு. ஈவிரக்கம். ஈவிரக்கம்னா கருணை, மற்றவங்க மேல நம்ம காட்டுறது. ஈவிரக்கம் காட்டுறது கருணை. மனக்கசிவு அப்படின்னு சொல்லலாம். மனக்கசிவு, மனமுருகி. மனமுருகி அவங்களுக்கு செய்யறது. ஈவு சோர்வு. ஈவு. ஈவு அப்படின்னா கொடுக்கறது, அது ஒரு பாசிட்டிவ். சோர்வுன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும், இருந்தாலும் ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணோம்னா ஒரு சோர்வாகும், அப்போ அது ஒரு நெகட்டிவ். சமயா சமயம், அதாவது இல்லாமையும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரெண்டும் ஆப்போசிட்டும், இரவும் பகலும் அந்த மாதிரி. ஈவு சோர்வுன்னா சமயா சமயம். அடுத்து உச்சி குளிர்தல். சந்தோஷப்படுறது, மகிழ்வடைதல். உச்சி குளிர்ந்து போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? உச்சி குளிர்ந்து போச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் போது தான் உச்சி கொட்டுதல். உச்சி கொட்டுறது வந்து நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா அப்படின்ட்டு அந்த அந்த கவலையோட வெளிப்பாடா வந்து நம்ம டக்குன்னு ஒரு இதுல சொல்றதுதான். வெறுப்பு குறி காட்டுதல். போடா என்னடா வாழ்க்கை அப்படிம்பம்ல. ஏதாவது குழந்தைங்க ரகலை பண்ணிட்டு இருந்தாலும் முதல்ல அந்த இச்சு தான் வரும். கம்முனே இருக்க மாட்டீங்களா, இம்சை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பம்ல. அடுத்து உடம்பு எடுத்தல். உடம்பு எடுத்தல். உடம்பு எடுத்தல். உடம்பு எடுத்தல். உடம்பு எடுத்தல் அப்படின்னா பிறப்பு எடுக்கிறதா? பிறத்தல். ஓகே. உடம்பு எடுத்தல்னா பிறத்தல். ஓகே. உடம்பு எடுத்துதான் நம்ம வெளியே வரோம். அடுத்து உடன் கையில். உடன் கையில், கையோட சேர்ந்து வர்றது. உடனே. ஓகே. கையோட சேர்ந்து வர்றதுன்னா உடனே அப்படியே வர்றது தான். நம்ம இப்போ நடக்கணும்னு நினைச்சோம்னா கையோட சேர்ந்து உடனே வர்றது தான். அடுத்து உடன் போக்கு. போக்குன்னா போக்குன்னா போறது, கூடயே போறது. அந்த பழைய இலக்கியத்துல எல்லாம் இருக்கும் என்ன அப்படின்னா, தலைவன் தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெற்றோர் அறியாம வந்து தலைவி வந்து தலைவன் கூட போறதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ காதல் திருமணம் அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பெற்றோருக்கு தெரியாம போறது, அதான் உடன்போக்கு. அடுத்து உடனுக்குடனே. இம்மிடியேட்டா, விரைவாக. உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போது. அது மாத்தி எழுதுறவா? உடனே உடனே உடனுக்குடனே அப்படிங்கிறது அப்பப்ப அதை செஞ்சாங்க. அடுத்து உடனொத்தவன். உடன் ஒத்தவன். உடன் ஒத்தவன்னா நம்மளுடைய திங்கிங்க்கு வந்து அவனுடைய திங்கிங் ப்ராசஸ் நம்ம இந்த மியூச்சுவலா வந்து ஒரே பேரலா இருக்கிறது. நிறைய இங்கிலீஷ் வருது. சமமானவன், ஃப்ரெண்ட் மாதிரி. நம்ம எப்பயுமே நமக்கு ஒத்தனால தான் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. அந்த ஒத்த அலைவரிசை இருக்கிறவங்க தான் நண்பர்களா இருக்க முடியும். அடுத்து உடும்பு நாக்கன். உடும்பு வந்து பிடிச்சதுன்னா விடாது, அப்படி இருக்கு, அப்படியே பிடிச்சிக்கோ. இன்னொன்று உடம்பு பிடிச்சதுன்னா முடிஞ்சு, நம்ம செத்து போயிடுவோம். அப்போ வந்து அது ஒரு கெடுதல் தான். நாக்கு அப்படின்றது அது நாக்கோட பொறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு கெடுதலை நாக்கோட பொறுத்துறாங்க அப்படின்னா தீய செயல் செய்யக்கூடியவன், வஞ்சகன். உடுமாற்று. உடுப்பு, ட்ரெஸ், உடுப்பு மாத்துறாங்க அப்படிம்பாங்க, ட்ரெஸ் மாத்துறது. உடை மாற்றுகை. உடைப்பிற்போடுதல். அது வேலையை கொஞ்சம் உடப்புல போட்டு வா அப்படிம்பாங்க.
கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வா. உடப்புல போட்டு வா அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஊருக்குள்ள பேசுற லாங்குவேஜ் தான். அகல தள்ளுதல். சோ அந்த வேலையை கொஞ்சம் உடப்புல போட்டு அடுத்த வேலையை பாரு, கொஞ்சம் அதுக்கப்புறம் தள்ளி பேசிக்கலாம். வைக்கிறது. ஆமா, அந்த மாதிரி சொல்றேன். உடப்புல போடு அந்த சும்மா அதையே பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் உடப்புல போட்டு வா, அப்படி அடுத்தது பார்ப்போம் அப்படிம்பாங்க. உடைப்பெடுத்தல். அடப்பெடுக்கிறது தெரியும். எதனா அடைச்சிருந்துச்சுன்னா குச்சி எடுத்து நம்மளா எடுப்போம். இது பாத்தீங்கன்னா உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆற்று கரையெல்லாம் அழிஞ்சு போயிரும் இல்லையா, அது வந்து அரிச்சு போயிரும். ஓகே ஓகே, உடைஞ்சு போறது, ஆற்றின் கரை உடையிறது. ஓகே, இது என்ன அடைப்பெடுக்கிறது, நம்ம குத்தி வெளியே தள்ளுறது. இது வந்து வெள்ளம் வரும்போது கரை அழிதல், கரை அழியிறது. ஓகே, வெள்ளத்தால் கரை அழிதல். உட்கிடக்கை. உட்கிடக்கை, உட் அப்படின்றது உள்ள, கிடக்கைனா இருக்கிறது, உள்ள இருக்கிறது. உள்ள என்ன எண்ணங்கள் இருக்கும். ஓகே, உள்ள இருக்கிறது உட்கருத்து. அடுத்து உட்புகுதல். உட்புகுதல்னா ஏதோ ஒரு இது நடந்துட்டு இருக்குன்னா நம்ம நடுவுல பூந்துறது, உள்ளே புகுதல். அப்படி இல்லைன்னா ஆழ்ந்து கவனித்தல் அப்படின்னு சொல்லணும். அந்த விஷயத்துல நம்ம அப்படியே நம்மளே அறியாம மூழ்கிட்டோம் அப்படின்னு சொல்றது. அது வந்து அப்ப வந்து ஆழ்ந்து கவனித்தல் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே. உண்டாயிருத்தல். உண்டாயிருத்தல் கர்ப்பமா இருக்கிறது அப்படி சொல்லலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூழ் கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்னா வந்து இந்த இதுல பூல எல்லாம் வரும் இல்லையா, சூலகம், அந்த இது அதாவது பூல வந்து ஆண் முட்டையும் அந்த ஆண் இதுவும் கருமுட்டை இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் சூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமனா பாத்தீங்கன்னா கருவுறுதல் தான். அது வந்து தாவரத்துல சொல்லியிருப்பாங்க. உண்டாயிருத்தல்னா பொதுவாகவே கருவுறுதல் தான், அது எந்த இதுவா இருந்தாலும் சரி. உண்டியர் புரட்டு. புரட்டுனாவே பொய்யும் புரட்டும் அப்படின்றது தான். அப்போ உண்டியர் அப்படின்றது ஒரு காசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உண்டியல் காசு தான் நம்ம சேமிப்போம். பண மோசம், இல்ல பண மோசடி. ஓகே, புரட்டு அப்படின்னாவே பொய்யும் புரட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. பொய்யும் புரட்டும், புரட்டம்னாவே என்ன, மோசம் பண்றது. உதப்பிவாயன். உதப்பிவாயன்னா பேசுறதுன்னு யோசிக்கலாம். இல்ல, உதப்பிவாயன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வாயில வந்து எச்சில் ஊறி நம்ம வாயில வச்சுட்டு நம்ம பேசணும்னு வைங்களேன், அந்த வார்த்தை வந்து தெளிவா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நண்பன் படத்துல அந்த வைரஸ் வந்து பேசும்போது வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது அந்த எச்சில் தெறிக்க, ஏன்னா அந்த வாயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும். அதை வாயில வச்சுக்கிட்டே பேசும்போது முழுங்காம அப்படியே பேசினா என்ன ஆகும், அது தெரிக்கும். உதப்பிவாயன் அப்படின்றது எச்சில் தெரிக்க பேசுவோம். சோ வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து உதவாக்கட்டை. உதவாக்கரை தெரியும். உதவாக்கரைனா எதற்கும், உதவாக்கட்டை எல்லார் வீட்லயும் எல்லாரையும் சொல்ற பேரு தாங்க இது. உதவாக்கரைனா எதற்கும் யூஸ் இல்ல. ஆமா, பயனற்றவன். இப்ப வந்து நம்ம இதுக்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்த உடனே எல்லாரும் நான் உதவாக்கட்டையா இங்க வீட்லயே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேக்ஸிமம் அந்த மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் காதுல போட்டுட்டு இருக்க கூடாது. பட் காமனா சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். சொல்றவன் எப்பயுமே வந்து உதவாக்கட்டையா தான் இருப்பான். நீங்க உங்களுடைய தொடர் முயற்சி கொடுத்து நீங்க அடுத்தடுத்து வந்து போயிடணும். ஓகேங்களா, அதனால அதெல்லாம் நம்ம காதுலயே போடணும்ன்றது இல்லை. உதறுகாலி. உதறுகாலி, உதறுதல்னா வேணான்னு நம்ம தூக்கி போடுறது. காளி அப்படின்னா கால் அப்படின்னா கால் உதறுதல். கால் உதறுதல், கால் உதறுதல், கால் உதறுதுன்னா காலை இழுத்து நடப்பவள். ஓகே. உப்பில்லா பேச்சு. உப்பில்லா பேச்சு வேஸ்ட், டேஸ்டே இருக்காது. பயனற்ற உரையாடல், தேவையில்லாம பேசுறது. எது கண்டென்ட்டோ அதை மட்டும் பேசணும், தேவையில்லாம பேசுறது. அடுத்து கொட்டுதல். சொல்லுவாங்களே, திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் மண்ணாச்சி அப்படின்ட்டு பழைய பாடல்ல இருக்கும். ஏன்னா வெட்டியா பேசுவாங்க, அதுல ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. கொட்டுதல், சரி சரின்னு சொல்றது. இப்ப ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே. இந்த பொண்டாட்டி கிட்ட வந்து இது நிறைய இதெல்லாம் வரும். பொண்டாட்டிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அவங்க ஆப்போசிட்ல பேசும்போது மட்டும் சொல்லுவாங்க. டக்குனு ஒருத்தர் போன கொடுத்து அந்த மாதிரி கொட்டுதல்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல், அந்த மாதிரி சொல்றது. உயிர் விடுதல்னா செத்து போறது. இறத்தல்,
இல்லைன்னா மிக பாடுபடுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உரித்து வைத்தல். உரித்து வைத்தல் அப்படின்னா அப்ப நான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன், அப்படியே ஜெராக்ஸ் காப்பி போட்ட மாதிரி வச்சிருக்கேன். உரித்து வைத்தல் அப்படின்றது அப்படி வெளிப்படுத்தி வைத்தல். ஓகே, உரித்து வச்சிருக்கிறது. வெளிப்படுத்தி. ஓகே, எப்படி கூட வச்சுக்கலாமே. ஏதோ வந்து இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கு, உரிச்சிங்கன்னா தானே அது யூஸ் பண்ண முடியும். அது அதோடைய இதை ஆரஞ்சு பழம் மூடிதான் இருக்கு, அதை நம்ம உரிச்சோம்னா தான் அதோடைய இதை வந்து நம்ம வெளிக்காட்டவே முடியும். உருக்குலைதல். உருக்குலைதல்னா இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஷேப்பை வந்து அப்படியே டோட்டலா டெஸ்ட்ராய் பண்றது, மொத்தமா மாறி போயிடுறது. மேனி மெலிதல். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்னு விவேக் சொல்றாருல, அந்த மாதிரி. சோ உருக்குலைதல் அப்படின்னா மேனி மெலிதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா முன்னுருவம் அழிதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இருக்கிறது அப்படியே இருக்கக்கூடிய அப்படியே சிதைஞ்சு போறது. ஆமா. உருட்டி போடுதல். உருட்டி போடுதல். தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டா. அந்த போண்டா இல்ல, இது உருட்டி போடுறதுன்னா இல்லாம செஞ்சிடுறது. அழித்து விடுதல். இந்த மகாபாரதம் பார்த்துருக்கீங்களா? மகாபாரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுனி வந்து பாத்தீங்கன்னா ஒரே அழகே செய்யும். அப்படி அந்த சொக்கட்டன் தாயக்கட்டை வந்து உருட்டியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கௌரவர்கள் 100 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மொத்தமே அந்த மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணிடுவாரு, வெறும் தாயக்கட்டையை உருட்டி போட்டு வந்து பாண்டவர்கள் அழிக்கதான் பிளான் பண்ணுவாரு. பட் கடைசியா அழிஞ்சது அவங்களே மொத்தமா அழிஞ்சிருவாங்க. அதனால உருட்டி போடுறதுனால வரக்கூடிய சர்வநாசம் அப்படின்னு சகுனியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உருட்டி போடுதல் அப்படின்னா அழித்து விடுதல். ஏன்னா தாயக்கட்டை உருட்டி போட்டாதான் மொத்தத்தையும் நாசம் பண்ணுவாரு. அப்புறம் எக்கச்சக்கம் இல்லனா எசகு பிசகு. எக்கச்சக்கம் அப்படின்னா எசகு பிசகு எக்ஸாம்ல வந்துச்சு. எசகு பிசகுனா வந்து தப்பு தப்பா செஞ்சுட்டு வந்துடுறது தானே. எசகு பிசகுனா தாறுமாறு. சோ இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கச்சக்கம்னா அதிகமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதிகமா இந்த மாதிரி வரும். பட் இதுக்கும் தாறுமாறு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடாத வெடுப்பு. எடாத வெடுப்பு. வெடுப்பு 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 அப்படின்னா பாலமலமா பெரியறது. எடாத வெடுப்பு தெரியலமா? அரிய செயல் இல்லைன்னா தகாத செயல். அரிய செயல்னா கஷ்டமானது, கஷ்டமான செயல்னு சொல்லலாம். இல்லைன்னா தகாத செயல். எடாத வெடுப்பு. எடாத வெடுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. எடாத வெடுப்பு அப்படின்னா அரிய செயல். ஒண்ணுல இப்ப எடுத்த எடுப்புல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எடுத்த எடுப்புல உடனே செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப எடாத வெடுப்புனா கஷ்டமா செய்யக்கூடிய செயல்ல தகாத செயல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்தெடுப்பு. எடுத்தெடுப்பு இது வந்து எடாத வெடுப்பு. அடுத்ததே வந்துருச்சு எடாத எடுப்பு. எடுத்தெடுப்பு வந்துருச்சு. ஓகே, எடுத்தெடுப்புனா அதான் உடனே செய்யக்கூடிய செயல். அடுத்து எடுத்த படி. எடுத்த படி. படினா படிக்கிறது. எடுத்தபடி செஞ்சிடுறது. அது என்னன்னா இதுவும் உடனேதான். இங்க என்ன எக்ஸ்ட்ரா வரும்னா எடுத்தபடி செய்யறதுன்னா ஒரு பிராக்டிஸ் இல்லாம நம்ம செஞ்சிடுறது. எப்பயுமே வந்து பிராக்டிஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. எடுத்தபடி செஞ்சதுன்னா அவனுக்கு என்ன தோணுதோ உடனே உடனே களத்துல சரியா தவறான அவங்க யோசனையே பண்ணாம களத்துல உடனே அதை செயல்படுத்தி பார்த்துறது. அதான் எடுத்தபடி. ஒரு பிராக்டிஸ் இல்லாம டக்குன்னு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு இதெல்லாம் எதுவும் இல்லாம டக்குன்னு செஞ்சறதா எடுத்தபடி. அடுத்து எடுத்து சொல்லுதல். புத்திமதி சொல்றது. அறிவு கூறுதல், அறிவுரை கூறுதல். எடுத்து போடுதல். ஒண்ணு இல்ல, இங்க ஒரு பொருள் இருக்கு, அது தூக்கி இந்த இடத்துல பாருங்க, நம்ம இந்த இடத்துல அது நீங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நீக்குதல். ஓகே, ரைட். எடுத்து போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது இல்ல, அப்ப இந்த இடத்துல அதை நான் நீக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சோ நீக்குதல். அடுத்து எடுத்தெறிதல். வேணாம் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்றது, மனசு வருத்தப்படுற மாதிரி வந்து எடுத்தெறிஞ்சு பேசிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மதிப்பின்றி நடந்த. ஒருத்தங்க நமக்கு வேணும்னு நினைச்சோம்னா தான் கொஞ்சம் சரின்ட்டு அந்த சகிப்புத்தன்மையோட பேசுவோம். என்னடா எடுத்தறிஞ்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏன் அப்படின்னா மரியாதை குறைவாக நம்ம பேசிடுறது அப்படின்றது. எடுப்பெடுத்தல். அடுப்பெடுத்தல், உடுப்பெடுத்தல் பார்த்தோம். இது எடுப்பெடுத்தல். இதுவும் எடாத வெடுப்பு மாதிரி.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எடாத வெடுப்பு அரிய செயல். எடுப்பெடுத்தல்னா படை எடுக்கிறது அந்த மாதிரி. அரியதை முயலுதல். கஷ்டமா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், முயற்சி செய்யறோம். படையெடுக்கிறது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி ஏன்னா படையெடுத்தல் நம்ம ஜெயிக்கிறது அப்படின்றது எளிமை கிடையாது இல்லையா, கஷ்டம் தானே. அப்ப அந்த அரிய விஷயம், அந்த கஷ்டமான விஷயத்த நம்ம முயற்சி. எடுப்பெடுத்தல்னா படையெடுத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா உங்களுக்கு ஞாபகம். எடுப்பெடுத்தல், படையெடுத்தல். அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா யார் எடுத்து, அதாவது யார் எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிறது. அவனுடைய சுய புத்திய அந்த பகுத்தறிஞ்சு வந்து எது கரெக்ட் நல்லது கெட்டதுன்னு ஆராயாம இருக்கக்கூடியது. என்ன சொல்றது, அதாவது எல்லாருக்குமே சூதறியாதவன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா யாவருக்கும் வசப்படக்கூடியவன் அப்படின்னா எல்லாத்துக்குமே யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கோங்க. சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் எதுவுமே இருக்காது. அதாவது வந்து சுயபுத்தி இல்லாதவன், சொல் புத்தி உள்ளவன், சுயபுத்தி இல்லாத. யார் எது சொன்னாலும் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே டக்குன்னு கேட்டுருவாங்க. அது கரெக்டா தப்பா எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, அந்த பக்கம் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கதான் யாருக்கும் வசப்படக்கூடியவன், இல்லைன்னா சூதறியாதவன். சூதறியாதவன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ 45மே சொல்லியாச்சு. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து எப்படி வந்து ரியல் லைஃப் கூட அதை வந்து நம்ம ரிலேட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ ரியல் லைஃப் கூட அதை ரிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்பயுமே மறக்காது. மனப்பாடம் பண்ணா கூட மறந்து போயிடும். பட் இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எப்பயுமே ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த இத்தனை வார்த்தைகள் பார்க்குறீங்க, நீங்கள் டக்குன்னு ஒரு மாதம் கழிச்சு இந்த வார்த்தையை நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா கூட நம்ம எப்படி அதை திங்க் பண்ணோம் அப்படின்ற அந்த திங்கிங் ப்ராசஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வார்த்தை நமக்கு மறந்து போயிடலாம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம எப்படி திங்க் பண்ணோம், சாரி நம்ம எக்ஸாம்பிள்ல சொன்னலையா, அந்த வைரஸ் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு இது சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுனால என்ன பண்ணிக்குவீங்க, ஈஸியா நீங்க அந்த ஆப்ஷன் வச்சு அது என்ன அப்படிங்கறத நீங்க யோசிச்சிடலாம். ஸோ அந்த வார்த்தை கரெக்டா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த வார்த்தை தெரியலன்னா கூட அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கிறது உங்களுக்கு யோசனை வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஆப்ஷன்ல எது அது வந்து ரிலேட்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். அது வந்து உங்க ரியல் லைஃபா இருக்கலாம், பார்க்கக்கூடிய சினிமாவா இருக்கலாம், சீரியலா கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ சீரியல்ல வரக்கூடிய வார்த்தைகளா கூட இருக்கலாம். என்ன பண்ணிக்கோங்க, நம்ம பாக்குறத இது கூட ரிலேட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது மனசுலயே பதிஞ்சிருக்கும், மறக்காம இருக்கும். ஏன்னா நம்ம இயல்பா இது பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தான் எப்பயுமே நமக்கு மறக்காம இருக்கும். உண்மையாலுமே இதற்கான பொருள் என்ன அப்படின்ற அந்த பொருள் புரிஞ்சுதான் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதற்கான பொருள் அப்படின்றது ரொம்ப இதா இருக்கும். நமக்கு அது ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே கடினமா இருக்கும். ஒண்ணு இல்ல, இப்ப இங்க இருக்கு இல்லையா, இந்த புக்ல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த புக்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஆப்ஷன்ல வரணுமானா தேவையே கிடையாது. இதுக்கு ரிலேட் பண்ற மாதிரி வேற கூட வரலாம். ஓகேவா. சோ அப்ப என்னதான் உங்களுக்கு முக்கியம், அது வந்துச்சு அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா. சோ ஏன்னா தமிழ் எழுத்துக்கள், தமிழ் வார்த்தைகளே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வேற கூட அவங்க கொடுத்து கேட்கலாம். சேம் இதையே அப்படியே ஆப்ஷன்ல கொடுக்கணும் அவசியமே அவங்களுக்கு கிடையாது. அப்ப நீங்க அதையே மனப்பாடம் பண்ணாம என்ன பண்ணிக்கோங்க, இதுக்கு இது அப்படிங்கறத நீங்க ரிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். மாத்தி கொடுத்தனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன அப்படிங்கறத ஷேர் பண்றது. ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கு. ஒரு பக்கத்துக்கு ஒரு 1/2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே போதுமானது. டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தடுத்த பக்கத்துக்கு போய்க்கலாம். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அப்படின்னு படிச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். நமக்கு ஒரு வருஷமே இருக்கு அப்படிங்கும்போது தாராளமா அப்பப்போ நமக்கு தோணும் போது நம்ம ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ திங்கிங் ப்ராசஸ் தான், அந்த திங்கிங் ப்ராசஸ் தான் இந்த விஷயமே. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எப்படி திங்க் பண்ணணும், எப்படி அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக திங்க் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த திங்கிங் ப்ராசஸை வந்து இது பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணி இந்த ஃபுல் மார்க் அப்படியே நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லபடியாக படிங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.